வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு விஷுவல் ட்ரீட்டு தான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நைட் டைமு நம்ம ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி அங்கே இருக்கிற க்ளோ கார்டன்லேருந்து புறப்பட்டு நம்ம ரயில்வே ஸ்டேஷன் வரோம். நம்ம ரயில்வே ஸ்டேஷன் வர பாதையில் அவங்க நைட் டைம் எப்படி அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். எல்லாமே நைட் டைம் எல்இடி லைட்ஸிங்கோட இந்த எல்இடி லைட்னிங் எல்லாமே பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குங்க. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக உங்களுக்கு அதை தான் நான் ப்ரெசென்ட் பண்ண போகிறேன். எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்கள். இது கீழே மரம் ஷேப்பில் கூட நிறைய வச்சுருந்தாங்க, பட் அதை ஆஃப் பண்ணியிருந்தாங்க. நான் உங்களுக்கு அந்த லைட்டோட எக்ஸ்பீரியன்ஸ் காட்டணுன்றதுக்காக நான் எக்ஸ்போஷர் மாற்றி எடுத்திருக்கேன். ஸோ இந்த வீடியோ முழுக்க அந்த அழகை நீங்கள் ரசிச்சுக்கிட்டே வாங்க என் கூட. ஃபஸ்ட் டைம் போகும்போது உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்குங்க, பஸ் கனெக்டிவிட்டி எப்படி ஏதுன்னு. ஆனால் இங்கே வந்துட்டோம்னா ரொம்ப ஈஸிங்க. இந்த எக்தா நகர், இதுக்கு முன்னாடி இந்த ஊருக்கு பேர் கெவடியா. ஸோ இந்த ஊரில் தான் ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஊரை சுற்றி பார்க்குறதுக்கு ஒன் டே கண்டிப்பாக பத்தாதுங்க. நீங்கள் ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி மட்டும் பார்த்துட்டு போகணுன்னா ஓகே. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி, ரிவர் க்ரூஸு, ரிவர் ராஃப்டிங்கு, கேக்டஸ் கார்டன், ஃப்ளவர் வேலி, டேம் வியூ பாயிண்ட்டு, க்ளோ கார்டன், நர்சரி, ஜூ, நியூட்ரிஷன் பார்க்கு, ஆரோக்கியவன், நான் இன்னும் சொல்லிகிட்டே போகலாங்க. எக்கச்சக்க பிளேசஸ் இருக்குங்க பார்க்க. சரிங்களா? ஸோ இதெல்லாம் பார்க்குறதுக்கு உங்களுக்கு குறைஞ்சபட்சம் 2 நாள் வேணும். அதே போல் நைட் டைம் ஆகிடுச்சு, நான் பஸ் மிஸ் பண்ணிவிடுவேன், அதெல்லாம் நீங்கள் ஒரே பண்ணாதீங்க. அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே கரெக்டாக கைட் பண்ணுறாங்க. லேட் டைம் ஆனால் கூட இது க்ளோசிங் டைம்னு சொல்லிவிட்டு ப்ராப்பர் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. நாம் அந்த டைரக்ஷன் ஃபாலோ பண்ணால் போதும், சேஃபாக எக்ஸிட் ஆகிடலாம். சில இதுக்கு நீங்கள் ஆன்லைனில் டிக்கெட் எடுத்துன்னு வர்றது பெஸ்ட்டுங்க. கூட்டம் எப்போ அதிகமாக இருக்கும் நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஸோ அன்றைக்கி நம்ம டிக்கெட்டுக்காக நம்ம க்யூவில் வெயிட் பண்ணிவிட்டு மற்றதை மிஸ் பண்ணுறதுக்கு ப்ராப்பர் ஸ்லாட் டைமிங்கில் நம்ம ஆன்லைனில் முன்கூடி டிக்கெட் எடுத்துன்னு வர்றது ரொம்ப பெஸ்ட்டுங்க. இங்கே ஹெல்ப் டெஸ்க் இருக்குது. அவங்கக்கிட்டே நீங்கள் என்ன பண்ணணும், எனக்கு இவ்வளோ டைம் இருக்குது, என்னென்ன சுற்றி பார்க்கலாம் கேட்டால் அவங்களே உங்களை கைட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் உங்களுக்கு ரிட்டன் ட்ரெயின் மட்டும் நீங்கள் நல்ல டைம் இருக்கிற மாதிரி நீங்கள் போட்டுட்டிங்கன்னா போதும், உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். இந்த சைடு நர்மதா ரிவர் ஒட்டியே தான் இந்த ரோடு போகுது. இந்த ரோட்டில் இருக்கிற அந்த பியூட்டிஃபுல்லாக எல்இடி தான் நான் கவர் பண்ணியிருக்கேன். இந்த மார்னிங் டைமில் அந்த ரிவரில் எடுக்கிற இதெல்லாமே இன்னொரு வீடியோஸில் நான் போட்டிருக்கிறேன், அதையும் நீங்கள் பாருங்கள். இந்த எக்தா நகர் பற்றி எந்த டவுட் இருந்தாலும், போயிட்டு வர்றதுக்கு எப்படின்ற எந்த டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் கண்டிப்பாக அதை ஆன்சர் பண்ணுறேன். ப்ரைவேட் வெஹிக்கிள்ஸு இங்கே ஒரு பாதி தூரம் வரைந்தாங்க அலோவ் பண்ணுவாங்க. அதுக்கு மேலே கண்டிப்பாக இந்த பஸ்ஸில் தான் போயிட்டு வரணும். இந்த பஸ் எலக்ட்ரிக்கல் பஸ்ஸு. இது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் தான் ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இந்த பஸ்ஸில் நீங்கள் ஏறி உங்களுக்கு எந்த இடத்துல வேணுனாலும் நீங்கள் இறங்கிக்கலாம். மேற்கொண்டு இந்த பஸ்ஸு ஃபிசிக்கலி டிசேபிள்டு பர்சன்ஸுக்கும் ஈஸியாக போர்ட் பண்ணுற வகையில் ஸ்லோப்பு ரேம்ப்லாம் வச்சுருக்காங்க. ஸோ யாராவது வீல் சேரில் வந்தால் கூட அவங்க உள்ளே அக்காமடேட் பண்ணுறது ரொம்ப ஈஸிங்க. ஸோ இந்த எலக்ட்ரிக்கல் பஸ் டிபெண்ட் பண்ணி தான் இந்த ஜெர்னி ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ இங்கே சென்டர் பாயிண்ட் ஒன்று இருக்குங்க. அந்த சென்டர் பாயிண்ட்டு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து பஸ் நம்பர் போட்டிருப்பாங்க. அந்த பஸ் நம்பர் பிரகாரம் எல்லா இடத்துக்குமே பஸ்ஸு போயிட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ நீங்கள் அந்த பாயிண்ட்டுக்கு போயிட்டு நம்ம எங்கே போகணுமோ அதுக்கு உண்டான பஸ் நம்பரில் ஏறிட்டோம்னா போதும், நம்ம டெஸ்டினேஷன் ஈஸியாக போயிடலாங்க. எந்த ஒரு கன்ஃபியூஷன், எந்த ஒரு சிக்கலுமே இங்கே கிடையாது. பாருங்கள் மேலே எவ்வளோ அழகாக அந்த எல்இடிஸ்லாம் வச்சுருக்காங்கன்னு, ஃப்ளவர் ஷேப்லாம் வச்சு, பேர்ட்ஸ் ஷேப்பு, மயில் ஷேப்லாம் வச்சு எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் கிளைமேட்டுங்க. கிளைமேட்டு வின்டரில் வந்தால் ரொம்ப கோல்டாகவும் இருக்குது. சம்மரில் வந்தீங்கன்னா நீங்கள் நினச்சி பார்க்காத முடியாது, ரொம்ப ஹாட்டாக இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம ஏஜ்டு பர்சன்ஸு குழந்தைகளோடு தான் வருவோம். ஸோ அதனால் நீங்கள் சம்மர் டைம் நீங்கள் இங்கே கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. இங்கே இருக்கவங்ககிட்ட விசாரிக்கும் பொழுது
ரெய்னி சீசனில் வாங்க, இங்கே வந்து ரிவர் ஃப்ளோ வந்து நிறையா இருக்கும், அது பார்க்க நல்லாயிருக்கும்னு சொல்கிறாங்க. பட் எப்போவுமே ரெய்னி ஃப்ளோவை வந்து நம்ம நம்ப முடியாது. திடீர்னு மழை வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, ரெட் அலர்ட் மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம ட்ரெயின்லாம் கேன்சல் ஆகிடும். ஸோ இந்த ப்ராப்ளம்லாம் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து ரெய்னி சீசனில் வரதும் கொஞ்சம் திங்க் பண்ணிக்கோங்க. நான் இப்போ பிப்ரவரி மந்த்தை வந்து இங்கே வந்து கேப்சர் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து சில்னஸ் ஓகே, காலையில் நல்லா வெயில் அடிச்சுது. பாருங்கள், இந்த யானையெல்லாம் எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க எல்இடியிலே, ரொம்ப ரம்மியமாக இருக்குல்ல. இந்த இடத்த காலையில் பார்க்குறதும் அழகு, நைட்டு பார்க்குறதும் அழகுங்க. அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. ஃபுட்டு பொறுத்த வரைக்கும் அங்கங்கே சின்ன சின்ன ஸ்டால்ஸ் இருக்குங்க. அங்கே நீங்கள் ஸ்நாக்ஸு, லஸ்ஸி இதெல்லாம் வாங்கிக்கலாம். நான் சொல்லவே வேணாம், குஜராத்தில் வந்து அமுல் ப்ராடக்ட்ஸ் வந்து கிடைக்கும். அமுலோட குவாலிட்டி வந்து எக்ஸப்ஷனலாக இருக்குங்க. அதே மாதிரி ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. ஸோ அங்கே வந்து உங்களுக்கு நிறைய ஃபுட்டுக்கு வந்து கிடைக்குது. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபுட்டு, வெஜிடேரியன் ஃபுட் எல்லாமே கிடைக்குது. ஸோ அங்கே கூட நீங்கள் வந்து சாப்பிட்டுக்கலாம். ஸோ இங்கே வந்து ஃபுட் கார்னர் அண்ட் ஃபுட் கோர்ட்டும் வச்சுருக்காங்க. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் இங்கே வாங்க.